அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். பிரஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியாக சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு திரைக்கதைக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளாக இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்றைக்கி திரைக்கதை அப்படின்னாலே தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமாக கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் அங்கே மறைமுகமாக என் கூட நின்னார். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம். இதுக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ப்ளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸாரு, பிஜேபியார், எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை, யாராக இருந்தாலும் ஓடி முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் பணி தொடரணும். அடுத்ததாக நான் மேஜராக ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும். இந்த படம் தயாரித்தது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார். அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றியடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட்டான ஆள், அதனால் எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவர் ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார், எங்கே இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமா காஸ்டியூம் மாற்றாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால அவர் காஸ்டியூம் மாற்றுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசி ஆகணும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில். இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 2, ஒரு 3, அதிகபட்சம் 4. நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க, முந்தானத்து 8-9 பேருங்க. என் ஒய்ஃபே திணறிட்டாங்க. என்னங்க இன்விடேஷன் தானே கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. அது எங்கே உங்களுக்கு எதிர் வச்சுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், நான் க்ரீன் பார்க் போயிட்டேன். 10:30 மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி 9 பேர் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க. அந்த 9 பேருக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக, ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அன்னைக்கு தே மேட் மை டே. தேங்க்யூ ஃபார் ஆல் த 9 பீப்புள் ஹூ கேம் ஹோம். அது அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்.
இயக்குனருக்கு இது 2வது படம் சொன்னாங்க. முதல் படம் நடிக்கிறாரு. வாழ்த்துக்கள். முதல் படத்திலே முடிச்சு விட்றாதீங்க. இது விஜய், சிம்பு இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்றாதீங்க. வரட்டும் மெதுவாக. ஆதவனவர்களே தெரியும் உங்களை பற்றி. அதான் சொல்லுவேன், இவரோட பையன் அவன் இல்லையா? கரெக்டாக இருக்கான். மேடைக்கு வந்தோடனே அழுகே நிப்பாட்டிட்டான், கீழே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்பயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. ஃபோட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான், கீழே போய் உட்காந்தோன்னா அழுகிறான். ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிடுங்க. ஓ பண்ணிட்டான் பார்த்தீங்களா, வெளியே வருது பாருங்க, கேமியோ பண்ணியிருக்கானா. வாழ்த்துக்கள் அந்த குட்டி ஸ்டாருக்கும். என்னன்னா எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா தூங்கா நகரத்துலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடித்தேன் வேறு வழி இல்லாமல். அதே மாதிரி தான் இவர் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு, அதில் பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே இவர் வந்து டைரக்டாக டெல்லி பாட்டிலே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை, டெல்லி பாலிட்டிக்ஸ் இவர். அம்பானிக்கே வந்து நாங்கள் வந்து கடன் கொடுப்போன்ட்டாரு. இல்லை அதுதான் சொல்கிறேன், டெல்லிக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க, இங்கே வந்தால் தாங்க பிரச்சனை. ஸோ அதனால் வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கும் வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த படம் ஜெயிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.